இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பச்சை சுண்டக்காய் தான் வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கல் இருக்கும், அதில் வந்து இடித்து நல்லா வாஷ் பண்ணி 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பழமான ஒரு குட்டி குட்டி தக்காளி ஒரு 6-7 தக்காளி வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி சாரோடைய தண்ணியில் வந்து கீழே ஊற்றிக்கிச்சு. வீடியோ எடுக்க சொல்ல இந்த மாதிரிலாம் நடக்கும், ஸோ விடுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 முழு பல் பூண்டு இருக்கும் இல்லையா, மீடியம் சைஸு, அது வந்து 2 இந்த மாதிரி வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி வந்து 1/2 hour பிஃபோரே வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீதி கொஞ்சம் தேவையான பொருளாக இருக்கும், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா, கடுகு, அதெல்லாம் வந்து குழம்பு வந்து செய்ய சொல்லவே அந்த பொருள்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். குழம்பு வந்து இப்போ நைட்டு பண்ணிவிட்டு மறுநாள் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 10:30 வந்து ஆகுது டைமு. ஸோ நாளைக்கு வந்து பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் வந்து இப்போயே வந்து சேர்ந்துட்டு இருக்கேன். ஸோ அங்கே எப்படிலாம் பண்ணுறதுன்ட்டு ப்ராசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபாட் வச்சா வந்து இது உள்ளே வந்து நம்ம என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணுறோம் அது வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து கையிலேயே வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த பச்சை சுண்டைக்காவை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். ஸோ எண்ணெயில் இந்த சுண்டைக்காவை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சா போதும். சுண்டைக்காவை வந்து வாஷ் பண்ணி வச்ச சுண்டைக்காவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். அந்த சுண்டைக்காய் மேலே வந்து லைட்டாக வந்து லைட் கலரில் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சுண்டைக்காய் மேலாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து செப்பரேட்டாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து குழம்பு பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சுண்டைக்காய் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அதே எண்ணெயில் தான் நான் வந்து குழம்பு வந்து செய்ய போகிறேன். கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளின்னு சொல்லிட்டேன். பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பூண்டு வந்து வதங்கட்டும். பூண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாதி வரைக்கும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிளேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகுது, 10:15 வந்து ஆகுது. ஒரு 10:25 இல்லைனா 10:30க்கு ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து இருக்கட்டும். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து சொல்லிட்டேன் உங்ககிட்ட. டைம் வந்து 10:15 சொல்லிட்டேன். பட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10:45 ஆகுது. ஸோ 45னா 10:55க்கு பிளேட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நானே ஏன்னா அது வந்து நான் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்க சொல்ல அது வந்து எனக்கு 10:15 மாதிரி இருந்துச்சு. பட்டு டைம் வந்து 10:45. நானே வீடியோ செக் பண்ண போகிறேன் தான் எனக்கே தெரியுது. ஸோ வெயிட் ஃபார் 10 minutes. எப்போவுமே ஒரு சின்ன டிப் வந்து நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா மீன் குழம்பாக இருக்கட்டும், இல்லைனா வந்து காரக்குழம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுண்டக்காய் குழம்பு எதுவாக இருக்கட்டும், அதான் இந்த கருவாடு குழம்பு, மீன் குழம்பு, இந்த காரக்குழம்பு, இவங்க வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு வெரைட்டியாக இருப்பாங்க.
அந்த குழம்புலாம் வந்து நைட்டு செஞ்சு மறுநாள் காலையில் எழுந்து சாப்பிட்டா தான் அதோடைய உண்மையான டேஸ்ட் வந்து இருக்கும். உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டா வந்து அதோடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா தான் இருக்கும். ஆனால் நைட்டு சேர்ந்து காலையில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். முடிஞ்சால் நைட்டு சாப்பாடுக்கு தொட்டுட்டு சாப்பிடுங்க, இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லவே இப்போயே காலையில் ஐட்டம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ காலையில் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வந்து வதங்கியிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான மசாலானா அதிகமாகலாம் எதுவும் கிடையாது. மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், அவ்வளோதான். அதுலேயே வந்து நம்ம வந்து வீட்டில் அரைக்கும் மிளகாய் தூள்லேயே வந்து தனியாகவும் போட்டு தான் வந்து அரைச்சிருப்போம். ஸோ அதனால் தனியாக வந்து தனியாத்தூளும் வேண்டாம், குழம்பு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலாலாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அது வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் வந்து சோக் பண்ணி வச்சுருக்க, அதாவது வந்து ஊற வச்சுருக்க அந்த புளியை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். அதை வந்து புளி திப்பி தனியாக, தண்ணி தனியாக செப்பரேட் பண்ணி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் புளி தண்ணியாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டப்பாவில் வந்து ஒரு 1.5 டப்பா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து சுண்டை வந்து காயணும். குழம்பு எவ்வளோ சுண்டை காயுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஒரு பதத்துக்கு இருக்கணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகினர்ஸ்க்கு, ஆனால் நல்லா சமைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஜுஜுபியான மேட்ரு. ஓகேங்களா? எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் கன்ஃபார்ம். ஸோ நல்லா வந்து கொதி வரட்டும், பார்க்கலாம். இப்போ டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:05 அப்படி ஆகுது. ஸோ பார்ப்போம். குழம்பு வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லா சுண்டை காஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். ஸோ காலையில் எழுந்து பார்க்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு. காலையில் வந்து மார்னிங் எழுந்த உடனே நம்ம சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு தான் வந்து டைரெக்டாக கிச்சனில் போய் பார்த்தேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் நல்லா பிளேட்டில் போட்டு நல்லா வந்து கூட வந்து போட்டி அப்பளம்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்த டயர்டில் அப்பளம் வந்து சுடுற அளவுக்கு எனக்கு பேஷன்ஸ் இல்லை. பட் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து உடனே வந்து சுண்டக்காய் காரக்குழம்பு வச்சு நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. கடையில் இருந்தால் வந்து மற்றெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காரக்குழம்பு வந்து தோசைக்கு, அதுக்கப்புறமா வந்து நைட்டு சாப்பாடு காலையில் தண்ணி ஊற்றி வச்சிருப்போம். சாரி, நைட்டு சாப்பாடு வந்து தண்ணி ஊற்றி வச்சிருப்போம். அதனால காலையில் கொஞ்சம் அதில் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்ல இது கொஞ்சம் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டேஸ்ட் எப்படி வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆஃபீஸில் இருக்கிற எங்கள் சிஸ்டர் இல்லாமல் வந்து சாப்பிட்டுருக்காங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. யாராச்சும் ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும். அந்த குழம்பு வந்து பண்ணதுக்கான ஒரு என்ன சொல்கிறது தெரியல, பட் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்ப்போம். பாய்.